ஓம் நம சிவாய. இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க தெருக்கூத்து தான். இருந்தாலும் நான் தெருக்கூத்து அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். அப்படி இருக்கிற சில சூழ்நிலைகளால் நான் தெருக்கூத்து ஆட வாய்ப்பு கிடைத்து தெருக்கூத்து ஆட உள்ளே நுழைந்தேன். அப்போ நுழைந்த உடனே எனக்கு மானசீக குருவாக இருக்கும் என் குருமார்களை வணங்கி நிகழ்ச்சிக்கு போகிறார். நாங்கள் சித்தன் நாடக சபான குழு நியமித்து முதல் முறையாக ஏதோ இந்த அடியனின் முயற்சியாலும் என் நண்பரின் முயற்சியோடும் சித்தன் நாடக சபா குழுன்னு பெயர் நாம் வைத்து கடலூர் மாவட்டம் கீழ ஆதனூர் கிராமத்தில் முதல் முறையாக ரேணுகா சம்காரம் என்னும் உடல் மாறி பிறப்பு தெருக்கூத்தை நடத்தியுள்ளோம். இந்த தெருக்கூத்து எங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தது. இருந்தாலும் அந்த தெருக்கூத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த நாடகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு ஏதேனும் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அடியேன் திருத்திக் கொள்கின்றேன். என்றும் உங்களின் அன்பும் ஆதரவும் அடியேனுக்கு தேவை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மணியாகிய பரமேஸ்வரி சொன்னீங்களா? ஆமா, அடியாளே அம்மனு வந்துட்டு திருவித்த பிரகாரம் எடுத்து கொண்டு வச்சு விட்டாயா? வந்து விட்டாங்க. அப்படியே வர சொல் பார்க்கலாம். ஐயா பக்கத்துல வந்திருக்கீங்க, சென்று பாருங்க. வருகிறேன். நான் கொண்டாடி பாருங்க. வணக்கம். உலகம் மெச்சும் சுவாமி எனையெல்லாம் சுவாமி தந்தை சித்திர வடிவம் தந்தை சிந்தையத்தான் மல்லிகை மலர்கள் கொண்டு சுவாமி மல்லிகை மலர்கள் கொண்டு ஐயா மங்கை வந்தரேனை ஐயா ஐயா மங்கை ஐயா சன்னாசமாக வேணா சுவாமி பாதாரம் இந்த கமலங்களுக்கு தாங்கள் தேவி ஐயா ரேணுகா அநேக செய்கிறேன் சுவாமி. அம்மா ரேணுகா கற்பையில் சிறந்த
சுவாமி என் வாழ்ந்தாரம் இந்த கமலங்களை படிந்தபடினால் என்றென்றைக்கு வீடோடி காலம் வாழ்ந்திருப்பாய் பெண்ணே. சுவாமி தங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிட்டினால் என்றா என்றைக்கு தங்களுடைய ஆசீர்வாதத்தாலேயே நல்லா இருக்கு. ஆமா சுவாமி எனக்கு ஆசீர்வாதித்த மன்னா என்னது தெரிவிக்கின்றாய்? ஏன் தங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது எனக்கு கிட்டும். ஆமாம் இருந்தாலும் இந்திய தனத்திலே ஏன் அழைத்து அதைத்தான் கேட்க வந்தேன் சுவாமி. அப்படி ஆகட்டும். அழைத்த என்ன சொல்றீங்க? ஏன் இந்த அந்தப்புறமாக இருந்த என்னை அழைத்தேன் என்று கேட்கின்றார். அதற்கு விளக்கம் ஏன் அழைத்தேன் என்றால் பரமனை அதாவது கானகத்திலே சென்று பரமனை கோரி பக்தி பூஜை செய்ய வேண்டும். அதனால் உன்னை அழைத்தேன் தேவி. சுவாமி
சுவாமி பரமனுடைய போது செய்ய போகணும்னு சொல்றீங்க. ஆமா, தாங்களை ஒரே ஒரு வார்த்தை கேட்கலாமா சுவாமி? தான் தெரிவித்தால் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு வார்த்தைகள் ஒன்றே. அதாவது வார்த்தை ஒன்று சொன்னாயே, அதை நன்றாக எதற்காக சொன்னாய் என்று எனக்கு தெரியும்படி சொல்லுவாய். எங்கே போறேன் புத்தகத்தை சொன்னீங்களே, யார கோரி? பரமனை கோரி. சுவாமி பரமனை கோரி புத்தகம் சொன்னீங்களா? அந்த பரமன் நான் அந்த 5 பிள்ளைங்களோட இங்க உள்ள இல்லற வாய்க்கல படாத துன்பங்கள் பட்டுக்கிட்டு இருக்கணும். எல்லாத்தையும் அப்படி அந்த பரமனை கோரி செய்தி நம்ம சாரோப சாரூப சாமி சாலிச்சு சொல்லக்கூடிய 4 அப்புறம் வரையும் அப்படின்னு சொல்றீங்களே. இன்பம் நீங்க அடையணும், இந்த துன்பத்தை நான் அடையணும். கூட வருகிறேன் சாமி. சொல்லுங்க சுவாமி. பெண்கள் குணமோ பொல்லாதது. எப்படி? ஒரு கிடிகாரம் உள்ளாகப்பட்டது எப்படி சுத்தி வருகிறதோ அப்பேற்பட்ட புத்தி உடையவர்கள் பெண்கள். அதாவது ஒரு காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக 1008 சிந்தனை உடையவர்கள். ஏதாவது பரமன் பூசையிலே கோளாறு நடந்து விட்டால் தீங்கு வந்து நேர்ந்து விடும். ஒரு அடிக்கு 1000 சிந்தனை உடையவர்கள் பெண்களுக்கு. ஆமா, அதனால் வரக்கூடாது. கல்யாணம் செய்து தன்னாலா இந்த பிள்ளைகள் தாயா நீங்க இந்த வல்லைக்கு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று தங்களுக்கு நான் உரைக்கவில்லையே பாதி. கல்யாணம் செய்து வந்தனா ஆம்படான குலதெய்வமா நினைச்சு கொண்டு உங்க முகமே கண்ணாடியா பார்த்து கொண்டு என் முகமாக
தன்னுடைய அரண்மனையில ஒரு காலடியிலே கிடந்ததுக்கு இதுதான் எனக்கு பலனா சுவாமி. ஒரு கெடியாரம் உள்ளானது எப்படி சொல்லுமோ அதே போல பெண்கள் உள்ள போயிடும். நீ வராத எனக்கு ரேணுகா இது தெரிவித்தாயே. ஒரு பெண்ணால் அவர் அடியெடுத்து வச்சு 1000 சிந்த உடையவள் அல்லது அப்பேற்றவளானா 5 பிள்ளைகளை பற்றி ரேணுகா சுவாமி. ரேணுகா அதை சொல்லவில்லை. பெண்கள் குணமோ அப்படி பட்டது குணம். ஒன்னு சொன்னா என் உள்ளமே ஆடிவிட்டதே சுவாமி. பெண்களுடைய குணம் அப்படி உள்ளது. நடந்தவளை இப்படி எல்லாம் சொல்லிவிட்டார் என்று மனமானது புண்ணாய் விட்டது சுவாமி. சொல்லல பெண்கள் குணத்தை தான் சொன்னேன். ஒன்ன சொல்லலாமா, பெண்கள் குணத்தை தான் சொன்னேன் பொதுவா. ஏன் என்ன காரணம் சுவாமி? தாங்கள் சென்று அதியாக பரமன் சொல்ற முக்கன் படத்தை பரமேட்டியார வேண்டி ஆமா நீ பூச தவத்துல உட்கார்ந்தா ஆமா உங்களுக்கு ஜலமலர் ஏதோ தேவைப்பட்டதை கொண்டு வந்து கொடுத்தால் ஆமா தங்களுக்கு கிட்டக்கூடிய முத்தி மோசம் எனக்கு கிட்டும். உனக்கு கிட்டும். உங்களுடைய நானும் பரம்பது வடிவே சுவாமி. உங்களை விட்டு விட்டு இருக்க மாட்டேன் சுவாமி. என்னை கூட்டிட்டு போகுது. ரேணுகா நல்ல வார்த்தை தெரிவித்திருக்கிறாய். எப்படி என்றால் தாயே அவர் பெண்களை எப்படி சொல்ல தெரியுமா? இந்த கடிகாரம் 5 நிமிஷம் வரதுக்குள்ள இந்த நிமிஷம் 5 இந்த அடி எடுத்து வைப்போமே அதுக்குள்ள சொச்சு வந்துடும். 1008 சிந்தனை வந்து விடும் பெண்களுக்கு. அதெல்லாம் தெரிவித்தேன். அது மட்டுமல்ல, நீ தெரிவித்த வார்த்தை அதாவது பரமனிடத்திலே முத்தி மட்டும் அடைய வேண்டும். அதனால் உங்களுக்கு கிட்ட வேண்டியது எனக்கும் கிட்டுமே, இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கின்றார். அப்படி என்றால் அதாவது நீங்க மட்டும் சுவாமி எப்படி தெரிவிக்கின்றேன் என்றால், அதாவது பரமன் பூசை செய்ய வேண்டும் என்றால் பக்தியோடும் நெறி தவறாமலும் அதாவது இச்சைப்படாமலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் பரமன் பூசை நேராக நடக்கும். அதன் பொருட்டு எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலையிலே எழுந்தவுடன் குளிக்க வேண்டும். ஜலத்தை பார்த்து குளித்து விட்டு அதாவது இப்படி